வெல்கம் டு அதிமா குக்கிங் சேனல். தீபாவளி வருதுனாலே வீட்டில் விதவிதமாக பலகாரம் செய்வாங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஓலை பகோடா ரொம்பவே சீக்கிரம் செய்கிறதுன்றதுனால ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம வீட்டில் செய்வாங்க. ரொம்ப கிறிஸ்பாக நல்ல மொறுன்ட்டு ஓலை பகோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரிசி மாவும் கடலை மாவு மட்டும் இருந்தால் போதும். 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிசையும் போது உருண்டை உருண்டையாக தெரியாது. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமத்தை இப்படி நல்லா இதுமாரி தேய்ச்சி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கடலை மாவும் அரிசி மாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ரொம்ப டைட்டாக பிசையாதீங்க. நல்லா லைட்டாக பிசைங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும், ஆனால் கொஞ்சம் இலகி இருக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதிக்கிற எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த டைமில் நல்லா எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மாவை தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா 1 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடான எண்ணெயை. இப்போது ரிப்பன் பகோடா புழியறதுக்கு இந்த அச்சு தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு கீழே போட்டால் நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக முடிக்கோங்க. இந்த மாதிரி மேலே இருக்க கம்பி இழுத்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக தேவையான அளவுக்கு மட்டும் அச்சுக்குள்ளே போடுங்க மாவை. மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் பிசையும் போதே என் கையில் ஒட்டலை. அந்த அளவுக்கு நீங்களும் கரெக்டாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியும். மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இந்த பதத்துக்கே வரும். நல்லா இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. இப்போது எண்ணெயில் புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா ரவுண்டாக சுற்றி விடுங்க. நல்லா இந்த மாதிரி பொறுமையாக சுற்றி விடுங்க. எண்ணெயில் நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வரணும். அந்த கோல்டன் கலர் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் எண்ணெயிலேருந்து எடுக்கணும். இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு புழியும் போது மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு புழிஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இன்னொரு சைட்லேயும் மாற்றி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா கலர் மாறி வரும். எண்ணெய் நல்லா பொரியறதும் அடங்கிடும். அப்போ நல்லா வடிகட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்துக்கோங்க. வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குன்ட்டு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். 10 நிமிஷம் போதும், குயிக்காக செஞ்சிடலாம். அதனால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே சூப்பரான ரிப்பன் பகோடா தயார்.